மக்களே, இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி நம்ம எப்பயுமே செஞ்சிருப்போம். ஆனா வழக்கம் போல அந்த மாரி செய்யாம, நம்ம ஏதோ ஒரு சமைக்கிறதுக்காக கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கியிருப்போம். அது வந்து சமையல் கட்டுல அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்திருக்கும். நம்மளும் எதுக்காக சமைக்கலாம் அப்படின்னு வச்சிருப்போம். ஆனா அடுத்தடுத்த வேலைய பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாரி உங்க வீட்லயும் நடந்துருச்சுன்னா, மறக்காம கண்டிப்பா அந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3யும் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பேன் ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் ஊற்றுறேன். பேன் ஹீட் பண்ணி 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து, வாசனைக்காக சோம்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, 3 வரமிளகா போடும்போது இந்த காம்பு வந்து கில்லாம போடுங்க, இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஆட் பண்ண கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயும் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.